இன்றைக்கு இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் எனது காலை வணக்கங்கள். இன்று எங்களுடைய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடைய பொதுச் செயலாளர் கௌரவ தயஸ்ரீ ஜெயசேகர் அவர்களே, வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ மஸ்தான் அவர்களே, அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ஸ்ரீயானி அவர்களே, அதே போன்று இங்கு இன்று இந்த ஸ்ரீலங்கா அதாவது இலங்கை சுதந்திர தமிழர் ஒன்றியம் என்ற அமைப்பு இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அமைப்புக்கு என்னை தலைவராக தெரிவு செய்ததுக்கு முதல் நான் நன்றி செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த அமைப்புக்கு இன்று பல உறுப்பினர்கள், பல தலைவர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் இங்கு இருக்கிற அனைவரும் இந்த அமைப்பினுடைய முக்கிய பங்காளிகளாக செயற்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் இன்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நான் அல்லது பிரதேச சபை உறுப்பினர் அல்லது மாவட்ட அமைப்பாளர் அல்லது தொகுதி அமைப்பாளர் என்ற வேறுபாடுகள் இல்லாமல் எல்லோரும் தமிழர் என்ற ரீதியில் இந்த இலங்கை சுதந்திர தமிழர் ஒன்றியத்துக்கு உங்களுடைய பங்களிப்பு கண்டிப்பாக தேவை. ஏனென்றால் இதுவரை காலம் உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்தில் நாங்கள் கௌரவ தயஸ்ரீ ஜெயசேகர் அவர்கள் இலங்கை சுதந்திர கட்சியுடைய வரலாறை பற்றி சொல்லும் போது, தமிழருடைய பங்களிப்பை பற்றி சொல்லும் போது நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் எங்களுக்கு அனுபவ ரீதியில் தெரியும், நாங்கள் இலங்கை சுதந்திர கட்சியை நாங்கள் எங்களுடைய மாவட்டத்தில் பிரதிநிதித்துவப்படுத்தும் போது நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு, எவ்வளவு வேதனைப்பட்டு, எவ்வளவு தடங்கல்களுக்களால நாங்கள் இங்க வந்திருக்கிறோம் என்றது ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். ஏனென்றால் நாங்கள் சுதந்திர கட்சியை ஒரு மூவின மக்களாலும் ஏற்கக்கூடிய கட்சியாக, தமிழர்கள் ஏற்கக்கூடிய கட்சியாக இன்றைக்கு உருவாக்குவதற்கு மிகப்பெரிய பங்களிப்பை நாங்கள் செய்திருக்கின்றோம். அதை அந்த கௌரவ எங்களுடைய தயஸ்ரீ ஜெயசேகர் அவர்கள், அந்த பொதுச் செயலாளர் அவர்கள், அதிமேதக ஜனாதிபதி அவர்கள் உணர்ந்தபடியால் தான் இன்றைக்கு இந்த அமைப்பை உருவாக்குவதற்காக எங்களுக்கு ஒரு வழி அமைத்து தந்திருக்கிறார். இன்றைக்கு முக்கியமான ஒரு விடயம் சொல்லணும் என்றால், நாங்கள் ஒவ்வொருத்தரும் வேறு வேறு மாவட்டங்கள் இருக்கலாம், உங்களுக்கு ஏராளமான பிரச்சனை இருக்கு. இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம், மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏராளமான பிரச்சனை இருக்கு, அம்பாறை மாவட்டத்தில் பிரச்சனை இருக்கு. இன்றைக்கு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது மலையத்தை பற்றி காய்ச்சோம், மலையத்தில் ஏராளமான பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி யாழ் மாவட்டத்தில், வடமாகாணத்தில் பிரச்சனை இருக்கு. தமிழர் நாங்கள் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், சுதந்திர கட்சியில் படிப்படியாக தமிழருடைய பிரதித்துவம் கூடிக்கொண்டு வருகின்றது. தமிழர் பெரிய உயர் பதவிகளில் தெரிவு செய்யப்படுகிறார்கள். இனி வருங்காலத்தில் இன்னும் பெரிய அளவில் எங்களுடைய தமிழ் பிரதிநிதிகள் உயர்மட்ட குழுக்களிலும் மத்திய குழுக்களிலும் அதே நேரம் தெரிவு செய்யப்பட்ட, அதாவது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளாக வர இருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. எங்களுடைய மக்களை சந்திக்கும் போது மக்கள் கேட்கின்ற விடயங்களை நாங்கள் நிறைவேற்ற முடியாமல் வேதனைப்படுகின்றோம். ஆனால் அந்த விடயங்கள் ஒவ்வொன்றிற்கும் நாங்கள் தனித்தனியாக இருந்தால் இந்த விடயங்களை செய்ய முடியாது. அந்த விடயத்தை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் அனைவரும் ஒரு குழுவாக இயங்கினால் மட்டுமே இதை நிறைவேற்ற முடியும். இன்றைக்கு பார்த்தீர்கள், இந்த யாழ் மாவட்ட பிரச்சனைக்கு மட்டும் நான் குரல் கொடுத்துக் கொண்டிருந்தால் நிச்சயமாக மற்ற பிரச்சனைகள் தீராது. அப்ப நாங்கள் எல்லாருமா சேர்ந்து இன்றைக்கு மலையத்துல சம்பள பிரச்சனைக்கு குரல் கொடுக்கத்தான் வேணும். மட்டக்களப்புல நில ஆக்கிரமிப்பு பிரச்சனை இருந்தா அதுக்கு குரல் கொடுக்கத்தான் வேணும். இன்றைக்கு கொழும்புல இன்னொரு பிரச்சனை ஒன்று இருந்தா அதுக்கு குரல் கொடுக்கத்தான் வேணும். என்றால் தமிழர் என்று நாங்கள் இன்றைக்கு பரவி இருக்கிறோம் எல்லா நாடு முழுவதும். இன்றைக்கு சுதந்திர கட்சி, இன்றைக்கு அதிமேதக ஜனாதிபதி அவர்கள் இந்த கட்சியை தலைமையை ஏற்ற பின்பு இன்றைக்கு உங்களுக்கு மாபெரும் ஒரு வித்தியாசம் ஒன்று தெரிகிறது. ஏனென்றால் இன்றைக்கு மூவின மக்களையும் ஒன்றுபடுத்தி அவர் இந்த கட்சியை மூவின மக்களும் ஏற்கக்கூடியவர்களை தான் செய்திருக்கிறார். அதாவது ஒரு காலத்தில் எங்களை துரோகி என்று சொன்னவர்கள், அதாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருப்பவர்கள் எல்லாம் துரோகி என்று சொன்னவர்கள் கூட இன்று அதை மாற்றி பார்க்கிற நிலைமையில இருக்குது. ஏனென்றால் நாங்களும் அது ஒரு பக்கம் அதிமேதக ஜனாதிபதி அவர்கள் செய்திருந்தாலும் நாங்கள் தமிழர் என்ற ரீதியில தமிழர்களுடைய பிரச்சனையை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஊடாக நாங்கள் பேசியிருப்பதனால் தான் இது நடக்கின்றது. நான் எப்போதுமே என் மக்கள் மத்தியில் போகும்போது நான் சொல்லுவேன், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதித்துவப்படுத்தி மக்களிடம் நாங்கள் இல்லை, மக்களை பிரதித்துவப்படுத்தி தான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருக்கின்றோம். ஏனென்றால்
தமிழ் மக்கள், அதாவது தமிழ் பிரதேசங்களில் இருக்கும் மக்களுடைய பிரச்சனைகளை, அபிலாஷைகளை, தேவைகளை எல்லாத்தையும் பூர்த்தி செய்வதற்காகவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருக்கிறோம். இன்றைக்கு முக்கியமான ஒரு நாங்கள் எல்லோரும் பார்க்க வேண்டியது என்ன விஷயம் என்றால், ஏன் இந்த அமைப்பு முக்கியம்? உங்களுக்கு தெரியும், நான் சொன்னதை போல பிரிந்து இருப்பதனால் நாங்கள் சாதிக்க போவது எதுவும் இல்லை. ஒன்றாக அமைந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் எங்களுடைய குரல் ஒன்றாக, நாங்கள் எங்கிருந்தாலும் அனைவருடைய பிரச்சனைகளும் ஒரு குரலாக எங்களுடைய கட்சியின் தலைமை, இந்த நாட்டினுடைய தலைவர் அதிமேதக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்கு கொண்டு போய் எங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு எடுக்க முடியும். அதே நேரம் இன்றைக்கு நாங்கள் இருக்கிற இடம் சரியானதுன்னு எங்களுக்கு முதல் தெரியும். அப்போதுதான் எங்களுக்கு துணிவாக நாங்கள் மக்கள் மத்தியில் செல்ல முடியும். இன்றைக்கு மீதி இருக்கின்ற கட்சிகள், உங்களுக்கு தெரியும், தேசிய கட்சிகள் கூட தமிழருக்கு எதிராக செயல்பட்ட கட்சிகள் தான். ஆனால் இன்றைக்கு இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, அதாவது சிறுபான்மையினருடைய அதிகம் வரவேற்புள்ள தலைவராக அதிமேதக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் இருக்கிறார். அவர்களுடன் இணைந்து இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சிறுபான்மையினரை அதிகம் ஆதரிக்கக்கூடியவும், சிறுபான்மையினருடைய பிரச்சனைகளை மக்கள் மத்தியில் இருந்து எடுத்து அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய கட்சியாக இன்றைக்கு வருகின்றது. அதை மேலும் மேலும் முன்னேற்றி வளர்க்க வேண்டியது எங்களுடைய கட்டாயம். என்றால் இன்றைக்கு நாங்கள் வந்த பயணம் கஷ்டமான காலத்துல, சுதந்திர கட்சிக்கு உறுப்பினர்கள் இல்லாத காலத்துல. ஆனால் இனி வருங்காலத்தில் இன்னும் பெரிய உறுப்பினர்கள் வர போறார்கள். அவர்களுக்கும் நாங்கள் அந்த பாதையை காட்டி, நாங்கள் எல்லோருமாக, இவர் சொன்னது போல இன்றைக்கு ஒரு தலைவர், இரண்டு தலைவர், நாங்கள் இருக்கிற கொஞ்சம் தலைவர்கள் சண்டை வேண்டாம். நாங்கள் எல்லோருமே தலைவர்கள் தான். ஏனென்றால் அந்தந்த பிரதேசங்கள்ல நாங்கள் தான் தலைவர். இன்றைக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஐயா தலைவர், இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் இங்க ஐயா தலைவர், புத்தள மாவட்டத்தில் ஐயா தலைவர். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாவட்டத்தில், ஒவ்வொரு பிரதேசத்துல ஒவ்வொரு மக்களை பிரதித்துவப்படுத்தான் இருக்கிறோம். இதுல எங்களுக்குள்ள சண்டைகள் வேண்டாம், யார் தலைவர் யார் உப தலைவர். ஏனென்றால் நாங்கள் எல்லோருமா சேர்ந்து செயற்பட்டால்தான் இதை முடிக்க முடியும். இன்றைக்கு நாங்கள் ஒரு சில தீர்மானங்களை எடுக்க இருக்கிறோம், பிரேரணைகள். ஏனென்றால் இந்த இலங்கை சுதந்திர தமிழர் ஒன்றியம் வருங்காலத்துல வேலை திட்டங்கள் செய்ய வேண்டியிருக்கு. எங்களுக்கு குறுகிய காலம் இருக்குது, எங்களுக்கு வேலைகள் நிறைய இருக்குது. அதுல எங்களுடைய ஒவ்வொரு மாவட்டத்தில் எங்களுடைய அமைப்பாளர்கள், எங்களுடைய பிரதேச உறுப்பினர்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகளை நாங்கள் ஆராய்ந்து எங்களுடைய பொதுச் செயலாளருக்கு கொடுக்க வேண்டிய வேலை இருக்குது. அதை விட எங்களுடைய எதிர்காலத்தில் நாங்கள் வளர்ந்து இன்னும் புதிய தலைவர்களை உருவாக்குவது சம்பந்தமாக எங்களுடைய வேலை திட்டம் இருக்குது. அதே நேரம் கட்சியை பலப்படுத்த தேவைகள் இருக்கின்றது. அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் எங்கட கட்சி தலைவரை ஜனாதிபதி வேட்பாளராக நியமித்து வெற்றிப்படுத்த முக்கியமான வேலை திட்டம். ஆகவே நாங்கள் இந்த வேலை திட்டத்தை செய்ய வேண்டி இருக்குது. அதனால நீங்கள் எல்லோருமாக ஒத்துழைப்பு கொடுத்து, இதுவரை காலம் இப்படி ஒரு அமைப்பு உருவாக்குவதற்கு வழி இருக்கவில்லை. தற்போது ஒரு வாய்ப்பு வந்திருக்கின்றது. இந்த அமைப்பு ஊடாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியையும் நாங்கள் வலுப்படுத்தி, எங்களுடைய தமிழர் பிரதேசத்தையும் வலுப்படுத்தி, அதே நேரம் எங்களுடைய பயணத்தை அதாவது தமிழர்களும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் முன்னேற்றம் எடுத்து கொண்டு செல்வோம். ஆகவே எனக்கு கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி. இன்றைக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிற உறுப்பினர்கள், தெரிவு செய்யப்பட்டிருக்கிற முக்கிய பதவிகளுக்கு வைக்கின்றவர்கள், நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், குறுகிய காலம் இருக்குது, உங்களுடைய பங்களிப்பு அதிகமாக தேவை. ஒவ்வொரு மீட்டிங்குக்கும் நீங்கள் செய்கின்ற வேலைகள், அறிக்கைகள், அது சம்பந்தமான அந்த உங்களோட மாவட்டத்தில் நடக்கின்ற வேலை திட்டங்கள் எல்லாமே எங்களுக்கு தெரியணும். ஒரு மாசத்துல ஒரு தடவை வேண்டாலும் நாங்கள் எல்லோரும் சந்தித்தால்தான் அந்த பிரச்சனை தீர்க்க முடியும். உங்களுடைய எந்த மாவட்ட பிரச்சனை என்றாலும் நாங்கள் செயலாளர் ஊடாக நாங்கள் ஜனாதிபதி. சுங்கப்பிரிவு தொழிற்சங்கத்தில் முன்னெடுத்துள்ள தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக உணவு தட்டுப்பாடு ஏற்படும் ஆபத்து உள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் பல சுங்க திணைக்களத்தில் சிக்கியிருப்பதாக இறக்குமதியாளர்கள் சங்கம் மற்றும் வர்த்தக சங்கம்